இந்த கால வேளையிலே ஆராதனைக்கு வந்திருக்கிறவங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக வருவோம். லூக்கா எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 12வது அதிகாரம் 49வது வசனம். லூக்கா 12:49. பூமியின் மேல் அக்கினியை போட வந்தேன், அது இப்பொழுதே பற்றி எறிய வேண்டும் என்று விரும்புகிறேன். இன்றைக்கு அக்கினி அப்படிங்கிற தலைப்பிலே கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானிக்கப் போகிறோம். ஆண்டவர் பரமேறி போகிறதுக்கு முன்பாக இயேசு தன்னுடைய விருப்பத்தை சீஷர்களுக்கு சொல்லுகிறதை லூக்கா 12:49 நாம் பார்க்கிறோம். தன்னோடு இருந்த சீஷர்கள் பின் நாட்களிலே ஒரு அக்கினிமயமான ஒரு ஊழியத்தை செய்ய வேண்டும் என்று கர்த்தர் விரும்பி, கர்த்தர் பரமேறுகிறதுக்கு முன்பாக சீஷர்களை பார்த்து இந்த வார்த்தையை சொல்லுகிறார். நான் அக்கினியை போட வந்தேன், அது இப்பொழுதே பற்றி எறிய வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் என்கிற வார்த்தையை சொல்லி அவர் பரமேறி செல்கிறார். இந்த வார்த்தையை கேட்ட சீஷருடைய வாழ்க்கையில் அவர்கள் அதை நிறைவேற்றாமல் போனார்கள். பேதுரு ஒரு பெண் முன்பாக ஆண்டவரை மறுதலிக்கிறான். தோமா ஆண்டவருடைய விழாவிலே நான் கைவிட்டு நான் பார்க்க வேண்டும் என்று அவன் அவிசுவாசமாக பேசுகிறான். யூதாஸ் 30 வெள்ளிக்காசுக்காக ஆண்டவரை காட்டி கொடுத்தான். ஹெச்சமனையில் எல்லாரும் ஆண்டவரை விட்டு ஓடி போனார்கள். தனக்காக வேலை செய்யும்படியான ஒரு மனிதனை கர்த்தர் இன்றைக்கும் தேடிக்கொண்டிருக்கிறார். ஆண்டவருக்காக அக்கினியாக வேலை செய்கிற ஒரு மனிதனை பார்க்கும்படி கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக்கொண்டே இருக்கிறது. அக்கினியை போட வந்தேன், அது பற்றி எறிய வேண்டும் என்று சொன்ன தெய்வம் இன்றைக்கு அதே கண்கள் இந்த கால வேளையிலே உங்களை நோக்கி பார்க்கிறது என்பதை நீங்கள் மறந்து போக வேண்டாம். எந்த வகையில் ஆயிலும் கர்த்தருக்காக அக்கினியாய் பற்றி எறியும்படியாக கர்த்தருடைய கண்கள் புச்சக்கரம் எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. தம்மை பற்றி உத்தமமான இருதயத்தோடு இருக்கிறவங்களுக்கு தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படி கர்த்தருடைய கண்கள் நோக்கி கொண்டிருக்கிறது. இந்த வார்த்தை கேட்கிற கர்த்தருடைய பிள்ளையே, ஆண்டவருக்காக அக்கினியாய் எழும்பி வரும்படி ஏன் இந்த காலவிடலை உன்னை ஒப்பு கொடுக்கக்கூடாது. வேதத்திலிருந்து நாம் அக்கினிங்கிற தலைப்பில் நாம் தியானிக்க போகிறோம். ஒரு 5 விதமான அக்கினிகளை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். அக்கினியினால் அடைக்கப்பட்ட அநேக ஊழியக்காரர்களை பார்க்கிறோம். அதில் மோசே தேவன் அக்கினி நின்று கர்த்தர் அவனை அழைக்கிறார். மோசையின் அழைப்பு அக்கினியின் அழைப்பு. இந்த அக்கினியின் அழைப்பு பெற்ற தேவனுடைய பிள்ளைகள் ஆண்டவருக்காக ஒன்றை செய்ய வேண்டும் என்று ஒரு பெரிய ஏக்கத்தோடு அவங்க வாழுகிறதை நாம் பார்க்க முடியும். எந்த காரியத்தை கர்த்தருக்காக செய்தாலும் அதில் அக்கினிமயமான ஒரு காரியம் இருக்க வேண்டும். தெய்வ மகிமை, தெய்வ பிரசன்னம், கர்த்தருடைய அற்புதமான செயல்கள், மகாபிரிய ரட்சிப்புகள் எல்லாம் உண்டாயிருக்க வேண்டும் என்று இந்த அக்கினியினால் அடைக்கப்பட்டவர்கள் ஒரு விசேஷித்தவர்களாக தேவனுக்கு முன்பாக நிற்பார்கள். மோசேயினுடைய அழைப்பு சாதாரணமான அழைப்பல்ல. அக்கினி நடுவிலிருந்து கர்த்தர் அவனோடு பேசுகிறாரு. இன்றைக்கு நான் சொல்லுகிற வார்த்தையை சாதாரணமாய் நான் பேசிக்கொண்டிருக்கலாம். ஆனால் கர்த்தர் உனக்கு ஒரு அக்கினி அழைப்பை கொடுப்பார். ஆனால் இந்த வார்த்தை உனக்குடைய அக்கினியாக
பிடித்து எறிவதை நீ பார்க்க முடியும். ஆறு லட்சம் ஜனங்களை வழிநடத்தும்படியாக ஒரு அக்கினியிலிருந்து கர்த்தர் அவனை அழைக்கிறார். தாகமும் பாரமும் தேவனுக்காக தேவனோடு இணைந்து ஒன்று செய்ய வேண்டும் என்கிற தாகம் இந்த அக்கினியின் அபிஷேகம் பெற்றவங்களுக்குள்ளே என்றைக்கும் மாறாமல் இருந்து கொண்டே இருக்கும். அவங்க ஏக்கமெல்லாம் கர்த்தருக்காக அக்கினியாய் பிரகாசிக்க வேண்டும் என்கிற ஜெப வாஞ்சை உடையவங்களாக இருப்பார்கள். எலியாவை கர்த்தர் அக்கினியின் மூலமாக அவனை வழி நடத்தினார். ஒரு அக்கினியின் அபிஷேகம் எலியாவின் வாழ்க்கையில் இருந்ததுனால ஜனங்கள் தேவனுக்கு முன்பாக முழங்கால் படையிட்டு கர்த்தரே தேவன் என்று சொன்னார்கள். அக்கினியினால் தொடப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள் எங்கு சென்றாரும் ஜனங்கள் கர்த்தரே தேவன் என்று சொல்லத்தக்கதாக ஒரு அற்புத ரட்சிப்பை அவங்க மூலமாய் கர்த்தர் இன்றைக்கும் உண்டாக்குகிறார். தனி மனிதனாய் எந்த இடத்துக்கு போனாலும் அவர்கள் மூலமாய் கர்த்தர் அக்னியான வார்த்தைகளை வெளிப்படுத்தி கர்த்தர் ஒருவரே தேவனென்று நிரூபித்து காட்டும்படியான செயல்களை கர்த்தர் செய்கிறார். பூமியின் மேல் அக்கினியை போட வந்தேன், இப்பொழுதே அதை பற்றி எறிய வேண்டும் என்று விரும்புகிறேன் என்கிற ஒரு தெய்வத்தினுடைய வாஞ்சையை நீ நிறைவேற்ற மாட்டாயா? கர்த்தருக்காக எரிந்து பிரகாசிக்கும்படி கர்த்தரோடு அழைத்திருக்கிறார் என்பதை நீ ஒருபோதும் மறந்து போகவே செய்யாத. கர்த்தருடைய அழைப்பும் அவர் உனக்கு வைத்த கிருபை வரங்களும் ஒருபோதும் மாறுவதே இல்லை. உன் வரவுக்காக நீ அவருடைய அபிஷேகத்தின் அக்கினியை பெற்றுக்கொள்ளும்படியாக கர்த்தர் இன்றைக்கும் தாகமுடையவராக இருக்கிறாரே. உலக மனுஷனுடைய தாகத்தை தீர்க்கும்படியாய் நீ போன நாட்கள் போதும். கர்த்தருடைய ஊழியத்தின் தாகம், சபையின் தாகம், சுவிசேஷத்தின் பாரம் இவைகளெல்லாம் உன் வாழ்க்கையிலே அக்கினியாய் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். இந்த காணொளியிலே ஆராதனைக்கு வந்து தேவனுடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உன் வாழ்க்கையிலே கர்த்தருக்காக எழுந்து பிரகாசிக்கிற ஒரு மகனாக மகளாக நீ தேவ சன்னிதானத்திலே வந்து நிற்பாயாக. இன்றைக்கு வேதத்திலிருந்து 5 அக்கினியை குறித்து நாம் தியானிக்கப் போகிறோம். முதலாவது அக்கினி ஏசாயா 50ஆம் அதிகாரம் 10-11 வசனம். ஏசாயா 50:10-11. இங்கே சொல்லப்பட்ட இந்த அக்கினியானது நாமளே ஒருபோதும் அக்கினியை மூட்டக்கூடாது என்கிற அந்த கருத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால் ஒரு தேவனுடைய பிள்ளை இருள் சூழ்ந்த காலத்தில் அவன் கர்த்தரையே நம்பி கர்த்தரையே அவன் சார்ந்து கொள்ள வேண்டும். அவன் ஒரு அக்கினியை அவனுக்காக மூட்டிக்கொள்ளக்கூடாது என்பதை நாம் பார்க்கிறோம். உன் கஷ்டமான காலத்தில் நீயே உனக்காக ஒரு அக்கினியை மூட்டாமல் கர்த்தரையே நம்பி அவரையே நீ சார்ந்து கொள்வாய். ஆனால் தேவன் உன்னை அற்புதமாக வழி நடத்துவார். உன் இருளின் நாட்களில் உன் சுய அறிவனை சார்ந்து விடாமல் சுயமாக உட்கார்ந்து நீ சிந்தித்து முடிவு எடுத்து விடாமல் நீ எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். கர்த்தரை நம்பாமல் அவரை சார்ந்து கொள்ளாமல் சுயமாக எடுக்கிற எந்த முடிவும் பின் நாட்களில் ஒரு பெரிய குழப்பத்தை உண்டாக்கிவிடும். நீ கர்த்தரையே நம்பியிரு, காரிய சித்தி கர்த்தரால் வரும். கர்த்தரே உனக்கு காரியங்களை வாக்கிய பண்ணுவார்.
நீயாகவே அவசரப்பட்டு எந்த நெருப்பையும் கொளுத்தி விடாதபடி, அக்கினியும் கொளுத்தி விடாதபடி நீ கவனமாக இருக்க வேண்டும். நீ முதலாவது நெருப்பை கொளுத்தும் போது அது முதலாவது வெளிச்சத்தை உண்டாக்கும். ஆரம்பத்தில் அது ரொம்ப நன்றாக தெரியும். ஆனால் சீக்கிரத்திலே அது அணைந்து போய் ஒரு வேதனைக்குள்ளாக போகிற ஒரு சூழ்நிலைகள் வந்துவிடும். ஆகவே 5 விதமான அக்கினியில் முதல் அக்கினி, நாமே நமக்கு அக்கினியை மூட்டக்கூடாது. தனக்குத்தானே அக்கினியை மூட்டின அநேக பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கையை நாம் வேதத்திலே நாம் பார்க்கிறோம். கர்த்தர் ஆபிரகாமை அழைத்த போது வானத்தின் நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலைத்தனையாகவும் பூமியின் தூளைப் போலவும் நான் உன்னை பெருக பண்ணுவேன் என்று கர்த்தர் அவனை அழைத்தார். ஆனால் சாராள் கர்த்தர் ஆபிரகாமுக்கு வாக்கு கொடுத்த வாக்குத்தத்தை நிறைவேற்றும்படியாக சுயமாக குடும்பத்தில் ஒரு நெருப்பை மூட்டுகிறாள். வானத்தின் நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலைப் போலவும் பூமியின் தூளைப் போலவும் பெருக பண்ணுறதுக்கு முன்பாக என் கற்பம் அடைத்திருக்கிறது என்று அவள் சொல்லுகிறாள். கர்த்தர் நம்முடைய குடும்பங்களுக்கு கொடுக்குற ஆசீர்வாதங்களுக்கு நான் ஒரு தடையாக இருக்கிறேன் என்கிற நெருப்பை அவள் போடுகிறாள். தன் வீட்டு வேலைக்காரியாகிய ஆகாரை கொடுக்கிறாள். சந்ததி உண்டாகிறது, வாக்குத்தத்தம் நிறைவேறுகிறது என்று அவள் தவறாக நினைத்தாள். முடிவில் ஆகார் கர்ப்பமடைந்தார். சாராள் அவளை அற்பமாக நினைத்து வெறுக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஒரு நல்ல காரியம் தன் வாழ்க்கையில் நடக்கப் போகிறது. கர்த்தர் தன் குடும்பங்களுக்காய் கொடுத்த வாக்குத்தத்தங்கள் எல்லாம் நிறைவேறப் போகிறது என்று அவள் நினைத்தாள். சுயமாகவே அவள் ஒரு முடிவெடுத்து தன் வீட்டு வேலைக்காரியை ஆபிரகாமுக்கு கொடுத்தது நிமித்தமாக அந்த நெருப்பு அங்கே தவறாக முடிய ஆரம்பித்தது. நல்ல காரியம் என்று நினைத்த சாராளுடைய வாழ்க்கையில் முடிவு வேதனையாக போய்விட்டது. கர்த்தர் உனக்காக கொடுத்த வாக்குத்தத்தங்கள் நிறைவேறும்படியாக நீ எந்த யாரையும் சார்ந்திருக்க வேண்டிய அவசியமில்லை. காலங்கள் நிறைவேறும்போது கர்த்தர் உனக்காக சொன்ன வார்த்தைகள் ஒவ்வொன்றையும் நிறைவேற்றி தருவார். கர்த்தர் சொன்ன ஒரு வார்த்தை கூட தரையிலே விழுந்து போவதில்லை. ஆபிரகாமை பார்த்து சாராள் சொல்கிறாள், இந்த அநியாயம் உம்மை சாரும் என்றாள். இன்று வரையிலையும் ஆகாரின் சந்ததி இஸ்மவேலர்கள் தெய்வ பிள்ளைகளுக்கு விரோதமாக இன்றைக்கு வரையிலையும் இருந்து கொண்டே இருக்கிறார்கள். அன்றைக்கு சாராள் மூட்டின நெருப்பானது, சுயமாய் மூட்டின நெருப்பானது இன்றைக்கு வரையிலையும் இந்த நாட்களுடைய செய்தி வரையிலையும் தேசத்தை கலங்கடித்து கொண்டிருக்கிறது. உன் வாழ்க்கையில் இருள் சூழ்ந்து வரும்போது கர்த்தர் உனக்காக அநேக வாக்குத்தத்தங்களையும் அநேக வார்த்தைகளையும் நான் நிறைவேற்றுவேன் என்று சொன்ன போதிலையும் அவசரப்பட்டு குடும்பத்தாரோ இனபந்துக்களோ நீங்களாகவே ஒரு நெருப்பை மூட்டி விடாதபடி கர்த்தரையே நீங்கள் சார்ந்திருங்க. கர்த்தருடைய வார்த்தையை சார்ந்து கொள்ளுங்கள். ரெபெக்காளுடைய வாழ்க்கையை நாம் பார்க்கிறோம். சுயமாக நெருப்பை மூட்டினாள். கர்த்தர் யாக்கோபை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னவுடன் மந்தையிலிருந்து பெல்நாட்டை பிடித்து கொண்டு வந்து
சமையல் பண்ணி யாக்கோபுக்கு வேஷத்தை மாற்றி ஏசாவைப் போல நடிக்க வைத்து ஆசீர்வாதத்தை வாங்க சொன்னாள். தன் தாயாகிய ரெபேக்காள் மூட்டின நெருப்பிலே யாக்கோபு விழுந்ததுனால பின்னாட்களில் அவன் வேதனையை அடைகிறதை நாம் பார்க்கிறோம். முடிவென்ன? 20 வருடம் யாக்கோபை இழந்து அவள் தனியாக வாழ்ந்தாள். கர்த்தர் யாக்கோபை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னபோது கர்த்தருடைய ஆசீர்வாதத்துக்காக அவரையே சார்ந்து கொண்டு அவரையே நம்பியிருக்கும்படியாக இவள் தன் பிள்ளைகளை போதிக்காமல் அவசரப்பட்டு வேஷம் மாற வைத்து ஆசீர்வாதத்தை சுய நெருப்பினாலே பெற்றுக்கொண்டதுனால கடைசி வெள்ளையும் தன் பிள்ளையை பார்க்காமலேயே அவள் மரித்து விடுகிறாள். 20 வருடங்கள் யாக்கோபு இல்லாமல் தனியாக வாழ்கிறாள். கூட பிறந்த அண்ணனாகிய ஏசாவிற்கு முன்பாக பகை உண்டாகிறது. 20 வருடங்கள் கழித்து தன் தாயை பார்க்கும்படியாக யாக்கோபு வரும்போது அவள் அங்கே மரித்து போயிருந்தாள். தேவன் செயல்படும் காலத்துக்காக அவள் காத்திருக்கவில்லை. ரெபேக்காள் காத்திருக்கவில்லை. என்னை கேட்குற தேவனுடைய பிள்ளையே, உன் வாழ்க்கையிலே நாமே நமக்காக ஒரு அக்கினியை ஒருபோதும் மூட்டிக்கொள்ளவே கூடாது. காலங்கள் நிறைவேறும் போது கர்த்தர் காரியங்களை தானாகவே வாய்க்க பண்ணுவார். என்னை அனுதினமும் ஆயத்தமாகி அவரையே சார்ந்து எந்த ஒரு காரியத்திற்கும், பெரிய காரியமானாலும் ஒரு சிறிய காரியமானாலும் நீ முழங்கால் படியிட்டு உன் முகத்தை வானத்துக்கு நேராய் உயர்த்தி அவரையே சார்ந்து, உமையே நான் சார்ந்திருக்கிறேன் ஆண்டவரே, உமையே நான் சார்ந்திருக்கிறேன் என்று நீ சொல்லுவாய் ஆகில் காலங்கள் நிறைவேறும்போது கர்த்தர் காரியத்தை வாய்க்க பண்ணுவார். உனக்காகவும் உன் பிள்ளைகளுக்காகவும் நீ சுயமாக முடிவெடுத்து விட வேண்டாம். சுயமாக ஒரு அக்கினியை நீ ஏற்படுத்தி விட வேண்டாம். தாவீது தன்னுடைய காரியங்களில் அவன் ஒருபோதும் அவசரப்படுவதே இல்லை. என் ஆத்துமாவே நீ கர்த்தருக்கு காத்திரு என்று அவன் சொல்லுகிறான். சங்கீதம் 62:5. சங்கீதம் 62:5. நான் நம்புகிறது அவராலே வரும். என் ஆத்துமாவே நீ கர்த்தருக்கே காத்திரு, நான் நம்புகிறது அவராலே வரும். தாவீதினுடைய வாழ்க்கையில் அவன் ராஜபாரத்தை அவன் அடைகிறது வரையிலையும் அவன் ஒருபோதும் அவசரப்பட்டு தனக்காக ஒரு அக்கினியை அவன் மூட்டிக்கொள்ளவே இல்லை. இன்றைக்கு இருக்கிற ரொம்ப பரிதாபமான நிலைமை என்னவென்றால், தனக்கென்று ஒரு ராஜ்யபாரம் கிடைக்க வேண்டும் என்பதற்காக சுயமாகவே அக்கினியை ஏற்படுத்தி அதனுடைய முடிவில் மிகவும் வேதனையை அனுபவித்த அநேகரை இன்றைக்கும் நாம் சாட்சியாக பார்க்க முடியும். கர்த்தர் அவங்களுக்காக வைத்திருக்கிற சிங்காசனத்தை அடைகிறதுக்கு முன்பாக இவங்களே அவசரப்பட்டு அந்த சிங்காசனத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நெருப்பை மூட்டி அந்த நெருப்பின் முடிவில் அவங்க வேதனைப்பட்டு கிடந்ததை நாம் பார்க்க முடியும். இன்றைக்கும் ஏராளமான கர்த்தருடைய பிள்ளைகள், இப்படி வேதனையில் விழுந்து போன பிள்ளைகள் திரளான சாட்சிகளாய் பூமியில் இருக்கிறார்கள். இந்த காணொளியிலே கர்த்தர் உன்னோடு பேசுவாராக. உன் ஆத்துமா கர்த்தரையே சார்ந்திருக்கட்டும். அதிகாலை எழும்பி முழங்கால் படியிட்டு உன் கரங்களை உயர்த்தி, நான் எல்லாவற்றுக்கும் உண்மை நான் சார்ந்திருக்கிறேன் ஆண்டவரே, என் பிள்ளைகளுக்காகவும் குடும்பத்திற்காகவும்
என் தேவைகளுக்காகவும் உண்மையே நான் சார்ந்திருக்கிறேன், வேறு கதி ஒன்றும் எனக்கு இல்லை என்று நீ சொல்லுவாய் ஆகில் கர்த்தரின் ஜெபங்களுக்கு பதில் தராமல் போய்விடுவாரா? நான் நம்புகிறது என் தேவனால் வரும். என்னை அக்கினிமயமான நடுவிலிருந்து கர்த்தர் என்னை அழைத்திருக்கிறார். என் அழைப்பு அக்கினியின் அழைப்பு என்று நீ இன்றைக்கு உணர்வாய் ஆகில் நீ கர்த்தரையே சார்ந்து கொள். உனக்காக ஒரு நெருப்பை நீ ஒருபோதும் மூட்டிக்கொள்ளாதே. தாவீது ராஜாவாகக்கூடிய எல்லா தன்மையும் அவன்கிட்ட காணப்பட்டது. அபிஷேகம் இருந்தது. அவன் கோலியாத்தை ஜெயித்தான். திரளான ஜனங்களுடைய இருதயத்தில் தாவீது இடம் பிடித்திருந்தான். ஜனங்கள் சொன்னார்கள், சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10000 என்று சொன்னார்கள். எல்லாருடைய இருதயத்திலையும் தாவீது இடம் பிடித்திருந்தான். ஆயினும் அபிஷேகம் இருந்தது. கோலியாத்தை அவன் ஜெயித்திருந்தான். எல்லா ஜனங்களுடைய இருதயத்திலையும் அவன் இடம் பிடித்திருந்தான். ஆயினும் சிங்காசனத்தை அடைவதற்கு அவன் எந்த முயற்சியும் தானாக எடுக்கவே இல்லை. இன்றைக்கு ஜனங்கள் செய்கிற பெரிய தவறு என்ன? அபிஷேகம் பெற்ற உடனேயே, கோலியாத்தை ஜெயித்த உடனேயே, தனக்கென்று ஒரு கூட்ட ஜனங்கள் வந்த உடனேயே அவர்கள் ராஜஸ்தானத்தை பிடிக்கிறதுக்கு முன்னேறி வருகிறார்கள். முடிவு பரிதாபம். தனக்குத்தானே ஏற்படுத்தி கொடுக்கிற எந்த நெருப்பும் சீக்கிரமாக அணைந்து போகும் என்பதை நீ மறந்து போகவே செய்யாத. உன் காலங்கள் வரையிலையும் நீ காத்திரு. உன் முடிவை கர்த்தர் அக்கினியின் மகிமையின் காரியமாக தேவன் செய்து முடிப்பார். எல்லா தகுதியும் தாவீதுக்கு இருந்த போதிலையும் சிங்காசனத்தை அடைவதற்கு அவன் எந்த முயற்சியும் எடுக்கவே இல்லை. சவுலை 2 முறை கொலை செய்வதற்கு கர்த்தர் கையில் ஒப்பு கொடுத்தார். சவுலை கொண்டு போட்டு விட்டு உடனே அவன் சிங்காசனத்தை பிடித்திருக்க முடியும். ஆனால் அவன் அவசரப்படவே இல்லை. அவன் கர்த்தருடைய வேலைக்காகவே அவன் காத்திருந்தான். அபிஷேகம் பெற்ற சவுலின் மேல் என் கையை போட மாட்டேன், நான் நம்புகிறது என் தேவனாலே வரும் என்று தாவீது காத்திருந்தான். சவுல் மரித்து விட்டானுங்கிற செய்தி வருகிறது. உடனே தாவீது புறப்பட்டு போய் சிங்காசனத்தை அவன் பிடிக்கவில்லை. என்ன ஒரு அற்புதமான ஒரு தெய்வீக சுவாபம் அவன் வாழ்க்கையிலே காணப்பட்டது என்று பாருங்கள். தன் ராஜாவாகிறதுக்கு அநேக வாய்ப்புகள் இருந்த போதிலையும் அவன் தனக்கென்று ஒரு நெருப்பை அவன் ஏற்படுத்தி விடாமல் கர்த்தரையே சார்ந்து, நான் நம்புகிறது என் தேவனாலே வரும், அவர் எனக்கு காரியத்தை மிகவும் லெகுவாக வாக்கிய பண்ணுவார் என்று அவர் நம்பி காத்திருந்தான். சவுல் மரித்து விட்டான் என்று செய்தி வந்த உடனேயே அவன் புறப்பட்டு போய் எல்லா விதமான ஒரு தன்மையும் இருந்தும் அவன் ராஜஸ்தானத்தை பிடிக்கவே இல்லை. இன்றைக்கு ஒரு சின்ன வாய்ப்பு கிடைத்தாலும் ஜனங்கள் எவ்வளவு அலமோதி கொண்டு தான் முன்னேறுகிறதுக்கு மற்றவங்களை கீழே தள்ளியும் உதறிவிட்டும் சண்டை போட்டு கொண்டும் அவ்வளவு அவர்கள் முயற்சி எடுக்கிறார்கள். பார்ப்பதற்கு மிகவும் ஆச்சரியமாக இருக்கும். ஆனால் அக்னியான ஒரு அபிஷேகத்தை பெற்ற தேவனுடைய மனுஷன் கர்த்தர் அவனை உயர்த்துகிறது வரையிலேயும் அவன் அமைதலாக தேவனையே சார்ந்திருந்து அவரையே நம்பியிருந்து தன் கரங்களை உயர்த்தி கர்த்தரையே ஆராதிக்கிறவனாய் ஜெபிக்கிறவனாக இருந்து கொண்டே இருப்பான். யாருடைய மரணத்திலேயும் தன் சிங்காசனத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று அவன் எந்த முயற்சியும் எடுக்க மாட்டார்கள்.
சவுல் மரித்து விட்டான். தாவீது ராஜாவாகிறதுக்கு வேண்டிய எல்லா வாய்ப்புகளும் தன்மைகளும் அவனுக்கு இருந்த போதிலையும் 2 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 1-3, 2 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 1-3. பின்பு தாவீது கர்த்தரை நோக்கி, நான் எங்கே போய் இருக்க வேண்டும் என்று விசாரித்தான். நீ யூதாவுக்கு போ என்று கர்த்தர் சொன்னபோது எந்த இடத்திற்கு போக வேண்டும் என்று அவன் கேட்கிறான். தன் ராஜாவாகிறதுக்கு வேண்டிய எல்லா தன்மைகளும் இருந்தும் பின்பு தாவீது கர்த்தரை நோக்கி நான் எங்கே போக வேண்டும் என்று தேவன்கிட்ட விசாரிக்கிறான். தான் தனிப்பட்ட வாழ்க்கையில் ராஜபாரத்தை பிடிக்க வேண்டும் என்கிற எந்த நினைவும் இல்லாமல் ஒவ்வொரு காரியத்துக்காக அவன் கர்த்தரையை சார்ந்து கொண்டான். கர்த்தரிடத்திலே விசாரிக்கிறவனாக இருந்தான். இன்றைக்கு நீ செய்கிற காரியத்துக்கு முன்பாக நீ தேவன்கிட்ட வந்து விசாரிக்க வேண்டும். நான் எங்கே போக வேண்டும், நான் எங்கே குடியிருக்க வேண்டும் ஆண்டவரே. கர்த்தர் அவனோடு பேசுகிறார், நீ யூதாவுக்கு போ. அப்படியானால் யூதாவிலே நான் எந்த இடத்துக்கு போக வேண்டும் என்று கேட்கிறான். எவ்வளவு தெளிவாக அவன் தேவனை சார்ந்து கொள்கிறான் என்று பாருங்கள். கர்த்தர் யூதாவுக்கு போக சொன்ன உடனேயே அவன் அங்கே போய் அவன் குடியிருக்கவில்லை. நான் எந்த இடத்துக்கு போக வேண்டும் என்ற இடத்தை தாவீது ஆண்டவர்கிட்ட கேட்கிறான். தன் வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு பகுதியையும் எவ்வளவு தெளிவாக அவன் தேவனை சார்ந்து கொண்டான் என்று பாருங்கள். யூதா பட்டணத்தை குறித்து தாவீதுக்கு நன்றாக தெரியும். அவன் எங்கே போனாலும் பட்டணத்தை பிடித்து விடலாம், ஜனங்களை பிடிக்கலாம். எல்லா திறமையும், எல்லா விதமான ஞானமும், எல்லா விதமான உலகப்பிரகாரமான வாய்ப்புகளும் தாவீதுக்கு இருந்த போதிலையும் அவன் கர்த்தரிடத்திலே விசாரித்தான், நான் எங்கே போக வேண்டும், எங்கே குடியிருக்க வேண்டும். கர்த்தர் எபிரோனுக்கு போக சொல்கிறார். எபிரோனை குறித்து நாம் பார்க்கும்போது சித்தூர்களிலே அது ஒரு சின்ன கிராமமாக இருக்கிறது. ராஜாவாக உயர்த்தப்படுகிற அத்தனை அபிஷேகமும் அத்தனை வாய்ப்பும் அவ்வளவு ஜனங்களுடைய இருதயத்தில் இடம் பிடித்திருந்தும் அவன் தேவன்கிட்ட கேட்டபோது யூதாவின் பட்டணத்தில் நீ எப்ரோனில் போய் அந்த சின்ன கிராமத்தில் குடியிருன்னு கர்த்தர் அவனோடு பேசுகிறாரு. ஒரு அக்னியின் அபிஷேகம் பெற்ற தேவனுடைய பிள்ளைகள் 100% கர்த்தருடைய நடத்திப்புக்காக காத்திருக்கிறார்கள். அவன் அவசரப்படவில்லை, சுயமாக நெருப்பை மூட்டவில்லை. அவன் கர்த்தருக்காக காத்திருந்தான். பின்னாட்களில் தாவீதனுடைய ராஜ்யபாரத்தை ஒரு பொற்காலமாக கர்த்தர் மாற்றி தருகிறார். தாவீது ராஜாவாக வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமாக இருந்ததுனால அவன் தேவனை சார்ந்து கொண்டு பின்னாட்களில் அவர் ராஜபாரம் முழுவதையும் ஒரு பொற்காலமாக கர்த்தர் அவனுக்கு மாற்றி கொடுக்கிறாரு. எந்த காரியத்திலையும் நீங்கள் அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்க வேண்டாம். நீங்களாகவே ஒரு நெருப்பை போட்டுவிட வேண்டாம். முடிவில் ஒரு பெரிய வேதனைக்குள்ளாக போய்விடும். உங்களை அக்கினியை போட வந்தேன், இப்பொழுதே பற்றி எறிய வேண்டும் என்று விரும்புகிற தெய்வம் உங்கள் வாழ்க்கையில் காலங்கள் நிறைவேறும்போது அந்த அக்கினி பிடித்து எரியும்படியான ஒரு வாய்ப்புகளை ராஜஸ்தானத்திலிருந்து கர்த்தர் உங்களுக்கு உண்டாக்கி தருவார். ஜனங்கள் எல்லாரும் முழங்கால் படையிட்டு கர்த்தரே தேவன் என்று சொல்லத்தக்கதாக உங்கள் மூலமாக இந்த அபிஷேகம் ஜனங்களுக்கு மத்தியிலே அப்படி பிரவாகித்து ஓடும்படியாக என் தேவன் வெளிக்காட்டுவார். இரண்டாவது, பிசாசின் போலியான அக்கினி. யோபு 1ஆம் அதிகாரம் 16வது வசனம். யோபு 1:16. வானத்திலிருந்து தேவ அக்கினி எழுந்து ஆடுகளையும்
மாடுகளையும் சுட்டெரித்தன. சாத்தானின் அக்கினிகள் அழிவுகளை உண்டாக்குகிறது. சாத்தான் தன்னுடைய வல்லமையை அவன் போலியாக காண்பிக்கிறான். கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் சாத்தான் கொண்டு வருகிற எல்லா அக்கினிகளும் போலியான அக்கினியானவைகள். அவன் பயங்கரமான போராட்டங்களையும் சோதனைகளையும் கர்த்தருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஒரு போலியான அக்கினியினாலே அவன் ஏற்படுத்துவான். யோபுடைய வாழ்க்கையில் வானத்திலிருந்து அக்கினியை கொண்டு வந்து ஆடுகளையும் மாடுகளையும் அவன் சுட்டெரித்தான். பிசாசினால் வருகிற சோதனைகளும் போராட்டங்களும் கர்த்தருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கும்போது உங்கள் நடுவிலே சோதிக்கும்படி பற்றி எரிகிற அக்னியை குறித்து ஏதோ புதுமை என்று நீங்கள் நினைக்க வேண்டாம். 1 பேதுரு 4 12 13. 1 பேதுரு 4 12 13. உங்கள் நடுவிலே பற்றி எரிகிற அக்னியை குறித்து ஏதோ புதுமை என்று நினையாமல் கிறிஸ்துவின் மகிமை வெளிப்படும்படியாக அந்த அக்கினி இருக்குது என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். அதாவது சாஸ்தானவன் கொண்டு வருகிற பயங்கரமான அக்கினியின் சோதனையின் முடிவில் கர்த்தர் உங்கள் மூலமாக மகிமைப்படுவார். பிசாசினால் வருகிற போராட்டத்தின் முடிவில் கர்த்தரே அங்கே மகிமைப்பட்டிருப்பார். பிசாசு வியாதியும் பலவீனத்தை கொண்டு வருவான். ஆனால் முடிவில் தேவன் அவைகள் எல்லாவற்றையும் சுகமாக்கி பரிகாரியாக இருந்து கர்த்தரே அதிலே மகிமைப்பட்டிருப்பார். பிசாசினால் வருகிற இந்த போலியான அக்னியான உபத்திரவத்தை கண்டு அது என்ன ஒரு புதுமையான காரியம் என்று நினைக்க வேண்டாம். தேவ மகிமை உன்னிலிருந்து வெளிப்படும்படியாக அந்த காரியங்கள் நடக்கிறது. எசேக்கியாவில் பிசாசை குறித்து சொல்லும்போது அக்னிமயமான இடத்தில் அவன் உலாவினவன் என்று நாம் பார்க்கிறோம். சகரியா 3 2 சகரியா 3:2. சாத்தானே கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாராக, அக்கினி நின்று தப்பி வைக்கப்பட்ட கொள்ளி அல்லவா. கொள்ளி என்பது சாதாரண கறிக்கட்டையை காட்டுகிறது. பிசாசானவன் எரிந்து போன ஒரு கறிக்கட்டை, ஒரு கொள்ளிக்கட்டை என்பதை நீங்கள் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். பிசாசனுடைய போலியான அக்னி மூலமாய் வருகிற சோதனையின் முடிவில் கர்த்தர் மகிமைப்படுவார். பிசாசினால் வருகிற அந்த சோதனையை ஒரு கொள்ளிக்கட்டையிலிருந்து வந்திருக்குது, எரிந்து போன ஒரு கட்டையிலிருந்து இந்த பலவீனம் வந்திருக்குது என்பதை நீங்கள் நினைவில் கொள்ளுங்கள். அவன் ஒரு சாதாரண கட்டையாக இருந்தாலும் இன்றைக்கி தேவனுடைய பிள்ளைகளை தன்னுடைய தந்திரத்தினால் பிடித்து அவர்களை அவன் வேதனைப்படுத்துகிறான். அவன் கர்த்தருடைய பிள்ளையை தந்திரத்தினால் பிடிக்கும்போது குடும்பங்கள் பாதிக்கப்படுகிறது, தொழில்கள் பாதிக்கப்படுகிறது, சரீரங்கள் பலவீனப்பட்டு போகிறது. கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு வருகிற அநேக நன்மைகளை அவன் தடுக்கிறான். இவைகள் எல்லாவற்றையும் மேற்கொள்ள கர்த்தர் ஒருவரே உன் மத்தியில் பெரியவராக இருக்கிறார். உன் வாழ்க்கையிலே பிசாசு அக்கினியை போட்டாலும் கர்த்தர் அது நிமித்தமாக மகிமைப்படுவாராக. பிசாசு நிமித்தமாய்
அவன் கொண்டு வருகிற அந்த போலியான அக்னி நிமித்தமாய் பாதிக்கப்படுகிற அநேக ஆண்டுடைய பிள்ளைகளுக்கு நடுவில் கர்த்தர் சர்வ வல்லமுள்ளவராக வெளிப்படுவார். எலியா ஜெபம் பண்ணுகிறாரு, என்னை கேட்டருளும், என்னை கேட்டருளும், என்னை கேட்டருளும் என்று அவன் ஜெபித்த போது தேவன் அக்கினியிலிருந்து அவனுக்கு பதில் கொடுக்கிறார். பிசாசால ஒரு சின்ன நெருப்பை கூட அவனால் மூட்ட முடியாது. அக்கினியின் மத்தியிலே உலாவுகிற தேவன் சர்வ வல்லமை உடையவராக பிசாசினால் வருகிற போராட்டங்களிலே சிக்கி தவிக்கிற ஆண்டுடைய பிள்ளைகள் தன் கரங்களை உயர்த்தி எலியாவை போல என்னை கேட்டருளோம், என்னை கேட்டருளோம் என்று ஜெபிப்பார்கள். ஆகில் கர்த்தர் சர்வ வல்லமை உடையவராய் அக்கினியின் நடுவிலிருந்து தேவன் பதில் கொடுப்பார். எலியாவின் தேவன் இன்றைக்கும் மாறாதவராக இருக்கிறார். பாபிலோனுடைய ராஜா சிலையை வழங்கும்படியாக சொல்கிறான். 7 மடங்குகள் நெருப்புகள் அங்கே அதிகரிக்கப்படுகிறது. சிறையை வழங்காதவர்கள், வாலிபர்களை தூக்கி போட்டவர்கள் மரித்து போனார்கள். ஆனால் போடப்பட்டவருடைய தலை முடி கூட கருகவில்லை என்று நாம் பார்க்கிறோம். பாபிலோன் ராஜா உண்டாக்கின சிலையை வணங்காத வாலிபர்கள் 7 மடங்கு அதிகமாக்கப்பட்ட நெருப்பிலை போடப்பட்டாலும் அவருடைய தலை மயிர்கள் கூட கருகவில்லை. தேவன் மகா பெரியவராக அந்த அக்கினிக்கு நடுவிலே உலாவினார். ஏனென்றால் அக்கினியின் நடுவிலே உலாகிற தேவன் சர்வ வல்லவராக தன்னை வெளிப்படுத்தினார். இன்றைக்கு காலவிடலை இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறவனுடைய வாழ்க்கையிலே சாசினால் வருகிற போராட்டங்கள், குடும்பங்களிலே, சரீரத்திலே, பிள்ளைகளுக்கு மத்தியிலே வருகிற அவன் கொண்டு வந்து போட்ட அந்த போலியான அக்னி நிமித்தமாக ஒரு பாதிப்பு உண்டாயிருக்குமானால் உன் கரங்களை உயர்த்தி என்னை கேட்டருளும் ஆண்டவரே, என்னை கேட்டருளும் ஆண்டவரே என்று நீ ஆண்டவரை நோக்கி நீ கூப்பிடுவாய். ஆகில் கர்த்தர் சர்வ வல்லமை உடையவராய் அக்கினி நடுவிலிருந்து உன்னோடு அவர் பேசுவார். கல்வாரி சிலுவையிலே சாத்தானுடைய சகல அதிகாரங்களையும் அவர் முறித்து போட்டாரே. அவன் வெறும் கொள்ளிக்கட்டை என்பதை ஞாபகத்திலே வைத்துக் கொள்ளுங்கள். மூன்றாவதாக, நம்மை சுற்றி இருக்கிறவர்கள் நமக்காக வைக்கிற அக்கினி. முதலாவது, நாமே அக்கினியை மூட்டக்கூடாது. இரண்டாவது, பிசாசனுடைய போலியான அக்கினி. மூன்றாவது, நம்மை சுற்றி இருக்கிறவர்கள் நமக்காக வைக்கிற அக்கினி. லூக்கா 22ஆம் அதிகாரம் 55வது வசனம். லூக்கா 22:55. அவர்கள் நெருப்பை சுற்றி உட்கார்ந்திருந்தார்கள். பேதுருவும் அதன் நடுவிலே உட்கார்ந்திருந்தான். இயேசுவின் விரோதிகள் இருந்த அவர்கள் நெருப்பை மூட்டி உட்கார்ந்திருக்கிறார்கள். அதுக்கு நடுவிலே பேதுருவை உட்கார்ந்திருக்கிறான். அதாவது மற்றவர்கள் மூட்டின நெருப்பிலே இவன் போய் அங்கே உட்கார்ந்திருக்கிறான். ஒரு பெண் சொல்லுகிறாள், நீ இயேசுவோடு இருந்தவன், நீ பேசுகிறது கலிலேய பாஷைதானே என்று அவன் சொன்னபோது அவன் சத்தியம் பண்ணவும் சபிக்கவும் ஆரம்பித்தான். ஆண்டவர் பேதுருவை பார்த்து கேட்டபோது, நான் யார் என்பதை நீ அறிந்திருக்கிறாய் என்று கேட்டபோது, நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன் என்பதை நான் அறிந்திருக்கிறேன் ஆண்டவரே என்று சொன்னவன்,
பின் நாட்களில் ஆண்டவரை சபிக்கவும் மறுதலிக்கவும் அவன் மாறிப்போனான். ஏன் அவனோட வாழ்க்கையிலே பின்மாற்றம் வந்தது? நீர் ஜீவனுள்ள தேவன் என்பதை அறிந்திருக்கிறேன் என்று சொன்னவன் பின் நாட்களில் ஆண்டவரை சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் ஒரு பயங்கரமான பின்மாற்றத்துக்குள்ளேயும் அவன் போகிறதுக்கு என்ன காரணம்? மற்றவர்கள் மூட்டின அக்கினியிலே இவன் குளிர் காய்ந்து கொண்டிருந்தான். அதாவது தேவன் இல்லாத ஜனங்களோடு அவன் உட்கார்ந்திருந்தான். கர்த்தர் உன்னை தனக்கென்று அழைத்திருக்கிறார். உன் மனக்கண்களை திறந்திருக்கிறார். கர்த்தரே தேவன் என்று யாரும் உனக்கு சொல்ல வேண்டியதல்ல. நீனே உன் வாழ்க்கையில் நீ கர்த்தரே தேவன் என்பதை நீ அறிந்திருக்கிறாய். நீ கர்த்தரை ருசித்து பார்த்திருக்கிறாய். ஆகவே உன் வாழ்க்கை முழுவதும் நீ தேவனை சார்ந்து கொள்ள வேண்டுமே தவிர மற்றவர்கள் மூட்டின அக்னிக்கு முன்பாக நீ போய் உட்கார்ந்திருக்கவே கூடாது. என் ஜனத்தை நான் வேறு பிரித்தேன் என்று சொல்லுகிறார். ஜனத்தை விட்டும், இனத்தை விட்டும், குடும்பத்தை விட்டும், கோத்திரத்தை விட்டும், தேசத்தை விட்டும், பட்டணத்தை விட்டும் தெய்வத்தினுடைய ராஜ்யத்துக்காக, பரலோகத்தின் ராஜ்யத்துக்காக, நித்திய ஜீவனுக்காக கர்த்தர் உன்னை அழைத்திருக்கிறார். அவரே உன் மத்தியிலே உனக்கு தேவனாக உலாவுகிறார். நீ அவருக்கு குமாரனும் குமார்த்திகளுமாக இருக்கிறீர்கள். இப்படி அழைக்கப்பட்ட பேதுரு தன் வாழ்க்கையில் கர்த்தருக்கு விரோதமானவர்கள் மூட்டி வைத்திருக்கிற அந்த நெருப்பிலே இவன் போய் உட்கார்ந்து குளிர் காய்ந்து கொண்டிருக்கிறான். தேவன் இல்லாத, ரட்சிப்பில்லாத, அபிஷேகம் இல்லாத, ஆராதனை இல்லாத, கர்த்தருடைய வார்த்தை இல்லாத, தெய்வீக வெளிச்சம் இல்லாத எந்த இடத்துல நீ இருப்பாயானால் உன் ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு பெரிய பின்மாற்றத்துக்குள்ளே நீ போய்விடுவாய் என்பதில் கவனமாயிரு. நீ கர்த்தர் மேல் வச்சிருக்கிற முழு விசுவாசத்தின் வாழ்க்கையும் அவர்கள் தொலைத்து விடுவார்கள். ஒரு சகோதரர் இப்படி சாட்சி சொன்னார். தாங்கள் ஆரம்பித்த அந்த வியாபாரத்தில் ஒரு பெரும் நஷ்டம் வந்தபோது உறவினர்கள் எல்லாரும் வந்து சொன்னார்கள், நீங்கள் ஆண்டவரை நம்பினதுனால்தான் நஷ்டம் வந்துருச்சு. ஆண்டவர் ஆராதிக்கிற குடும்பம், சபையை தாங்குகிற குடும்பங்கள், சின்ன ஒரு ஹோட்டலை அவங்க வைத்திருந்தார்கள். அந்த ஹோட்டலில் பெரு நஷ்டம் வந்து எல்லாவற்றையும் இழந்து அவங்க வீட்டு வாடகை கூட கொடுக்க முடியாத நிலைமையில் சொந்தக்காரங்க என்ன வந்துக்கெல்லாம் வீட்டில் வந்து நீ கர்த்தரை தேடினதுனால, சபைக்கு போனதுனால, ஆண்டவரை ஏற்றுக்கொண்டதுனால தான் இப்போ நடு தெருவுக்கு வந்துட்டீங்கன்னு சொல்லி அக்னியை அவங்க மூட்டி வைத்தார்கள். பெற்றோர்கள் ஆண்டவரை இறுக பிடித்திருந்தார்கள். ஆனால் பிள்ளைகள் அந்த உறவினர்கள் சொன்ன அந்த பலவீனமான வார்த்தையை நம்பி சபைக்கு வராமலும் தேவனை விட்டும் அவங்க பின்வாங்க ஆரம்பித்தார்கள். ஒரு விசுவாசத்தின் பாதையில் கர்த்தருடைய நடத்துகிற எப்படிப்பட்ட காலத்திலையும் ரட்சிக்கப்படாதவர்களும் அந்நியர்களும் இனபந்துக்களும் கண்கள் திறக்கப்படாதவங்களும் வந்து உங்களுக்கு ஆலோசனை சொல்லி உங்களை நடத்தப்படாதபடி நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். அந்நியர்கள் அந்நியர்களே, ரட்சிக்கப்பட்டவங்க ரட்சிக்கப்பட்டவர்களே. வாழ்ந்து செழிப்பாக இருக்கும்போது வராதவர்கள் அந்த வியாபாரத்தில் எல்லாவற்றையும் இழந்து தெருவில் இருக்கும்போது கர்த்தர் மேல் பழியை போடும்படியாக உறவினர்கள் வந்தார்கள். உன்னை அழைத்த தேவன் உண்மை உடையவர் என்பதை இந்த காலவேளையிலே நீ மறந்து போகாதே. கல்வாரி சிலுவையின் இரத்தத்தினாலே, தெய்வீக அன்பினாலே கர்த்தர் உன்னை அழைத்திருக்கிறார். அக்னிமயமாய் எழுந்து பிரகாசிக்கும்படி தேவன் உன்னை அழைத்திருக்கிறார் என்பதை நீ மறந்து போகாதே. உன் சோதனையின் நாட்களில் அந்நியர்கள் நெருப்பை மூட்டி விடாதபடி நீ எச்சரிக்கையாயிரு. இந்த 2 பிள்ளைகளும் சபைக்கு வருவதை நிறுத்தினார்கள். ஆனால் பெற்றோர்கள் தேவனை தேடுவதை விடவே இல்லை.
அந்நியர்கள் வந்து இந்த 2 பிள்ளைகளையும், சபைக்கு வந்து ரட்சிக்கப்பட்ட 2 பிள்ளைகளையும் நான் அவர்களை அழைத்து கொண்டு போகிறேன் என்று தன்னுடைய வீட்டுக்கு அழைத்து கொண்டு போய்விட்டார்கள். இந்த பிள்ளைகள் ஆராதனையை மறந்தார்கள், தெய்வத்தை மறந்தார்கள், சொந்த பந்தங்களுடைய வீட்டில் போய் குடியிருக்க ஆரம்பித்தார்கள். ஆனால் பெற்றோர்களோ அந்த தெருவில் நின்று, நாங்கள் எதை இழந்து போனாலும் நீர் எங்களுக்கு கொடுத்த அபிஷேகத்தையும் அக்கினியையும் ஆராதனையையும் சபையையும் நாங்கள் இழந்து போகவே இல்லை ஆண்டவரே, நீர் எங்களுக்கு உதவி செய்வீராக. அந்நியர்கள் மூட்டின அக்கினியிலே என் பிள்ளைகள் சிக்கிக் கொண்டார்களே, மறுபடியும் கொண்டு வருவீராக என்று சொல்லி பெற்றோர்கள் பிள்ளைகளுக்காக பாரப்பட்டு ஜெபிக்க ஆரம்பித்தார்கள். நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருக்கும், கர்த்தர் எல்லாவற்றிலிருந்து அவனை விடுவிப்பார். அவன் எலும்புகளெல்லாம் காப்பாற்றுகிறார், அவருடைய எலும்புகள் ஒன்றும் முறிக்கப்படுவதில்லை. அநேக உத்தரவத்தின் வழியாக தேவர் ராஜ்யத்துக்குள் வர வேண்டும் என்று கர்த்தர் சொன்னார். ஆனால் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். பின்னாட்களில் பெற்றோருடைய ஜெபத்தை ஆண்டவர் கேட்டு அந்த பிள்ளைகள் அந்நிய அக்கினியிலிருந்து அவங்க மறுபடியும் சபைக்கு வரும்படியான ஒரு பெரிய காரியங்களை ஆண்டவர் செய்தார். அந்நியர்கள் வந்து உங்கள் பிள்ளைகளை பின்மாற்றத்துக்குள்ளே அழைத்து கொண்டு போவதற்கு ஒருபோதும் இடம் கொடுக்காதீர்கள். அது ஒரு பெரிய மரண வேதனையாக முடிந்துவிடும். உலகத்தின் வாழ்க்கைக்காக தெய்வீகமான வாழ்க்கையை இழந்து போகாதீங்க. அப்படியானால் உலக வாழ்க்கையே தேவையே இல்லை. காலம் முழுவதும் கர்த்தரோடு வாழ்கிற ஒரு வாழ்க்கையோடு நீங்கள் இருங்கள். இன்றைக்கி நீங்கள் யாரோடு அதிகமாய் பழகிறீர்கள்? நம்மை சுற்றி இருக்கிறவர்கள் நமக்கு வைக்கிற நெருப்பு இன்றைக்கும் அதிகமாக இருக்கிறது. உங்கள் உயர்வையும் உங்கள் ஆசீர்வாதத்தையும் நீங்கள் மேன்மையாக இருப்பதையும் இன்றைக்கும் தாங்கிக் கொள்ளாத அநேகர் உங்களுக்கு நெருப்பை மூட்டுகிறதுக்கு ஆயத்தமாக இருக்கிறார்கள். ஒரு சின்ன வாய்ப்பு கிடைத்தாலும் அதில் அவங்க நெருப்பை மூட்டுறதுக்கு எல்லாரும் ஆயத்தமாக இருக்கிறாங்க. நம்மை சுற்றி இருக்கிறவர்கள் நமக்கு வைக்கிற நெருப்பு. இருதயபூர்வமாய் பழகுகிற, இருதயபூர்வமாய் ஜெபிக்கிற அநேகர் இந்த கடைசி காலத்தில் குறைந்திருக்கிறார்கள். உங்களுடைய உடன் பிறந்தவர்கள் கூட உங்களுடைய மேன்மையை தாங்கிக் கொள்ளாமல் அலறி கொண்டிருக்கிற காலத்தில் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் கஷ்டப்பட வேண்டும், அவங்களுக்கு முன்பாக போய் நிற்க வேண்டும், அவங்ககிட்ட போய் உதவி கேட்க வேண்டும், உங்கள் பிள்ளைகளை அழைத்து கொண்டு அவங்களுக்கு முன்பாக இருக்க வேண்டும் என்று இன்றைக்கி ஜனங்கள் எதிர்பார்க்கிறார்கள். கர்த்தருடைய பிள்ளையே, பராக்கிரமசாலியாய் கர்த்தரோடு இருப்பாராக. உன் பிள்ளைகளும் உலக பிரகாரமான இந்த நெருப்பை மூட்டுகிற எந்த மனுஷனுக்கு முன்பாக நிற்க வேண்டிய அவசியமில்லை. உன் அழிவுக்காக நெருப்பை மூட்டுகிறார்கள். இந்த காணொளியிலே நீங்கள் யாரோடு பழகுகிறீர்கள்? யார் பேசுகிற வார்த்தையை அதிகமாக நீங்கள் கேட்டுட்ருக்கிறீங்க? நீங்கள் எங்கே உட்கார்ந்துருக்கிறீங்க? தேவன் இல்லாத இடத்துல தேவன் அற்றவர்களோடு உட்கார்ந்து நீங்கள் பழகவும் பேசவும் அங்கே நேரத்தை செலவழிக்கணும்னு இருப்பாய். ஆனால் அந்த அந்நிய அக்கினியானது விசுவாசத்தை விட்டும் உன் ஆவிக்குரிய ஜீவியத்தை விட்டும் உன்னை பின்வாங்கி வைத்து விடும் என்பதில் கவனமாக இருப்பாயாக. நியாயாதிபதிகள் 14ஆம் அதிகாரம். நியாயாதிபதிகள் 14. சிம்சோனை இஸ்ரவேலை நியாய விசாரிக்கும்படியாக கர்த்தர் அவனை அழைக்கிறாரு.
கர்த்தர் சிம்சோனை இரட்சகனாக அழைக்கிறார். புதிய ஏற்பாட்டு காலத்தில் ஆண்டவராய் இயேசுவுக்கு தான் இரட்சகர் என்று பெயர். ஆனால் பழைய ஏற்பாட்டு காலத்தில் கர்த்தர் சிம்சோனை இரட்சகனாக அழைக்கிறார். அவன் எப்படி வளர்க்கப்பட வேண்டும், எப்படி இருக்க வேண்டும் என்பதை எல்லாவற்றையும் கர்த்தர் அங்கே சொல்லி கொடுக்கிறாரு. அவன் அழைப்பு என்ன, அவனை கொண்டு நான் என்ன செய்ய போகிறேன், பின் நாட்களிலே நான் செய்ய போகிற காரியங்கள் என்ன என்பதை குறித்து அவனுடைய பிறப்பிலேயே தேவன் அவனை குறித்து பேசுகிறார். கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே, உன் தாயின் கருவில் நீ பிறக்கும் போதே உனக்காக ஒரு வார்த்தையை தேவன் வைத்திருக்கிறாரு. நீ எங்கு குடியிருக்க வேண்டும், எப்படி தேவனுக்காக நீ பிரகாசிக்க வேண்டும், அக்னிமயமான காரியங்களை தேவனுக்காக எப்படி செய்ய வேண்டும் என்பதை உன் தாயின் கருவில் நீ உருவாவதுக்கு முன்பாகவே கர்த்தர் உனக்காக ஒரு வார்த்தை வைத்திருக்கிறாரு. உன்னை சுற்றி இருக்கிறவர்கள் உனக்காக வைத்திருக்கிற அக்னியிலே சிக்கிவிடாதபடி அவங்கள விட்டு வெளியே வந்துவிடு. நீ தனித்து வாசம் பண்ண. கர்த்தர் உன்னை மேன்மையாக இந்த தேசங்களில் வைக்கும்போது எல்லாரும் உன்னை தேடி வந்து விடுவார்கள். கர்த்தர் உன் எல்லைகளை விரிவாக்கும் போதும் உன் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும் போதும் ஆபிரகாமுடைய ஆசீர்வாதங்கள் எல்லாம் உன் மேலையும் உன் சந்ததி மேலையும் நிறைவேறும் போதும் அத்தனை பேரும் உன் பக்கமாக திரும்பி வந்து விடுவார்கள். ஆனால் நீ தேவனுடைய அழைப்பை விட்டும் அக்கினிமயமான அழைப்பை விட்டும் ஒருபோதும் போய்விடாதபடி பின்வாங்கி விடாதபடி நீ கவனமாக இருப்பாயாக. சிம்சோனை கர்த்தர் இரட்சகராக அழைத்தார். நியாயாதிபதிகள் 15:1 அவன் ஒரு ஆட்டை எடுத்துக்கொண்டு போனான். நியாயாதிபதிகள் 16:1 காசா என்கிற இடத்துக்குள்ளே ஒரு பெண்ணை அவன் பார்த்தான். காசா என்கிற இடம் ரட்சிக்கப்படாதவங்க குடியிருக்கிற இடம். அங்கே போய் அவன் ஒரு பெண்ணை பார்க்கிறான். அவன் ஒரு ஆட்டை எடுத்துக்கொண்டு போகிறான். கர்த்தருடைய பலிபீடத்திலே பலியிடும்படியாக வரவேண்டிய ஆடுகள் இன்றைக்கு அந்நியர்களுக்கு கொடுக்கப்பட்டது. அந்நிய தேசத்தினுடைய காசாங்கிற இடத்தினுடைய பெண்ணை அவன் பார்த்தான். இஸ்ரவேலிலே அவனுக்கு எல்லா விதமான வசதியும் தேவன் கொடுத்திருக்கிறார். கர்த்தர் தன் பிள்ளைகளுக்கு எல்லா விதமான மேன்மையான வாழ்வையும் ராஜரீகத்தையும் வைத்திருக்கும் போது அவன் அந்நியர்களை தேடி அவன் போனான். நீ ரட்சிக்கப்பட்ட இடத்திலேயே, நீ கர்த்தரை ஆராதிக்கிற இடத்திலேயே உன் வாழ்க்கையின் துணையாக உனக்கு மேன்மையாக இருக்கும்படியாக அநேக காரியங்களை கர்த்தர் உன் பக்கமாகவே வைத்திருக்கிறார். அந்நியர்களை ஒருபோதும் நீ தேடி போக வேண்டியதே இல்லை. உன் சந்ததி ரட்சிக்கப்பட்ட சந்ததியாக இருக்க வேண்டும். ஆனால் இரட்சகனாக அழைக்கப்பட்ட சிம்சோனோ ஒரு நாள் கூட அவன் தேவ ஜனத்தோடு இருக்கவே இல்லை. அவன் ஆசாரியர்களோடு தன்னுடைய தொடர்பை வைத்துக் கொள்ளவில்லை. தேவ சபையிலே அவன் காணப்படவில்லை. இன்றைக்கோ ரட்சிக்கப்பட்ட அநேக ஆண்டுடைய பிள்ளைங்க தேவ ஜனத்தோடு இல்லாமல், ஊழியக்காரங்களோடு எந்த ஐக்கியம் இல்லாமல், சபையும் இல்லாமல் இன்றைக்கு இருப்பார்களானால் கண்டிப்பாக அந்நியர்களுக்கு மத்தியிலே அவர்கள் மரித்து போவார்கள். உனக்கு விரோதமாக அந்நியர்கள் மூட்டுகிற அக்கினி உன்னை ஒரு நாள் அழித்துவிடும் என்பதை ஞாபகத்தில் வைத்துக்கொள். அநியாயமாக அவர்கள் மரித்து போவார்கள். ஒரு நாள் கூட தெய்வ ஜனத்தோடு இல்லை. ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைங்க தெய்வ ஜனத்தோடு ஐக்கியப்பட்டிருப்பார்கள். புறஜாதிகளுக்கு மத்தியில் தங்களுடைய அன்பை வெளிப்படுத்தினாலும்
தன்னுடைய ஐக்கியத்தை தேவஜனத்தோடும் ஆசாரியனோடும் சபையோடும் என்றைக்கும் அவர்கள் வைத்துக்கொள்வார்கள். அதுதான் அவங்களுக்கு ஒரு பெரிய பாதுகாப்பை உண்டாக்கும். ஆனால் இவன் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு அவன் தனித்து போக ஆரம்பித்தான். தேவ ஜனத்தின் ஐக்கியத்தை விட்டான், ஆசாரியனுடைய ஐக்கியத்தை விட்டான், சபையின் ஐக்கியத்தை விட்டான். அவன் தனியாக காசாவுக்கு ஒரு ஆட்டை கொண்டு போய் ஒரு பெண்ணை அவன் பார்க்கிறான். சிம்சோனுடைய முடிவு நமக்கு நன்றாக தெரியும். அந்நிய ஜனத்தின் மத்தியில் இடிபாடுகளுக்கு நடுவில் அவன் மரித்து கிடந்தான். அவன் பிரேதத்தை எடுத்து கொண்டு வந்து அவன் தகப்பனுடைய கல்லறையிலே அடக்கம் பண்ணினார்கள். அந்நியர்கள் மூட்டின நெருப்பிலே சிம்சோன் விழுந்ததினால அவன் இடுபாடுகளுக்கு நடுவில் மரித்தவனாய் கிடந்தான். சத்தியத்துக்கு விரோதமாக, சபைக்கு விரோதமாக, ஆசாரிகளுக்கு விரோதமாக, தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாக யார் பேசினாலும் அவர்களை விட்டு நீங்கள் உடனே விலகிவிடுங்கள். இல்லாவிட்டால் அதே இடத்திலே நீங்கள் மரித்து போவீர்கள். கர்த்தர் உனக்காக ஒரு மேன்மையான ஆசாரியனையும் சபையும் தேவன் கொடுத்திருக்கிறார். கர்த்தர் உன்னை கொண்டு வந்து சபையில் இளைப்பாற பண்ணுகிறார். கர்த்தர் உனக்கு சபையை கொடுத்திருப்பாரானால் அந்த சபைக்குள்ளே நீ உட்கார்ந்திருக்கும் போதே ஒரு பெரிய இளைப்பாறுதலை உன் ஆவியிலே தேவன் வெளிப்படுத்தி கொண்டே இருப்பார். உன் இருதயத்துக்கு ஏற்ற சபையை, மேய்ப்பனை தேவன் உனக்கு தருவார். அவர்கள் உன்னை புல்லுள்ள இடங்களிலேயும் அமர்ந்த தண்ணீரிலையும் உன்னை வழி நடத்துவார்கள். அந்நியர்கள் மூட்டுகிற எந்த நெருப்பிலையும் போய் நீர் குளிர் காயும்படியாக ஒருபோதும் போய்விடாதீர்கள். நான்காவதாக, இயேசு மூட்டின அக்கினி. யோவான் 21 அதிகாரம் 9வது வசனம். யோவான் 21:9. அங்கே கரி நெருப்பு இருந்தது, பொரித்த மீன் இருந்தது, அப்பம் இருந்தது. இதை 7 சீஷர்களும் சாப்பிட்டார்கள். ஆண்டவர் அக்கினியை மூட்டுவாரானால் அங்கே பொரித்த மீனும் அப்பமும் கொடுக்கப்படுகிறது. கர்த்தர் நெருப்பை மூட்டுவாரானால் எந்த ஒரு ஆகார குறைவும் இல்லாமல் கர்த்தர் அப்பத்தையும் திராட்சை ரசத்தையும் பொரித்த மீனையும் தேவன் கொடுப்பாராக. இயேசு மூட்டின அக்கினியில் 7 சீஷர்களும் அவர்கள் திருப்தியாக சாப்பிட்டார்கள். பேதுரு மிகவும் அவன் அழுகிறான். தான் மறுதளித்து போனதை அவன் ஒப்புக்கொள்கிறான். கர்த்தர் மறுபடியும் கேட்குறாரு, நீ என்னிடத்தில் அன்பாக இருக்கிறாயா? 3 தடவை ஆண்டவர் பேதுருவை பார்த்து கேட்குறாரு. நான் உம்மை நேசிப்பதை நீர் அறிவீரே ஆண்டவரே என்று அவன் சொல்லுகிறான். பேதுரு ஆண்டவரை விட்டு பின் வாங்கி போனாலும் அந்நியர்கள் மூட்டின அக்கினியிலே இருந்து தன் ஆவிக்குரிய ஜீவியத்தை அவன் அழித்து போட்டாலும் பின் நாட்களில் கர்த்தர் அவனை தேடி போய் நீ என்னை நேசிக்கிறாயா என்று ஆண்டவர் கேட்கிறாரு. இன்றைக்கு உன்னுடைய வாழ்க்கையில் கூட நீ தேவனுடைய சபையை விட்டும், கர்த்தருடைய ஐக்கியத்தை விட்டும், பிள்ளைகளுடைய ஐக்கியத்தை விட்டும், சத்தியத்தை விட்டும், ஆராதனை விட்டும் பின்வாங்கி அந்நியர்களுக்கு நடுவில் நீ இருந்து வேதனைப்படுவாயானால் கர்த்தர் கேட்கிறார், என்னை நீ நேசிக்கிறாயா? ஆரம்பத்தில் இருந்த அந்த ஜெப ஜீவியத்துக்கு நீ வருவாயா? கண்ணீரோடு என்னை ஆராதித்த சபையின் ஐக்கியத்துக்கு நீ வருவாயா? பேதுரு சொன்னார், நான் வருவேன் ஆண்டவரே. அவன் மிகவும் அழுதான். உன்னுடைய ஆவிக்குரிய குறைவுக்காக நீ கண்ணீர் விட்டு அழுவாயானால் தேவன் மறுபடியுமாக அக்னியாக எடுத்து உன்னை உபயோகப்படுத்த முடியுமே. உனக்காக பொரித்த அப்பத்தையும் மீனையும் ஆசீர்வாதங்களையும் தேவன் ஆயத்தமாகி தன் நெருப்பை மூட்டி வைத்திருக்கிறாரே. நீ என்னை நேசிப்பது உண்மையானால் என் ஆடுகளை மேய்ப்பாயாக.
உண்மையான ரட்சிப்பு உன் வாழ்க்கையில் இருக்குமானால் நீ ஆடுகளை மேய்க்கும்படி கர்த்தர் உன்னை அழைத்திருக்கிறார். ஆடுகளை மேய்ப்பது என்பது என்ன? ஜனங்களை கர்த்தருக்காக வழி நடத்துவது. திரளான ஜனங்களை ரட்சிப்புக்குள்ளே சாதாரணமான எளிமையாய் பேசுகிற வார்த்தை நிமித்தமாக ஒரு மகா பெரிய ரட்சிப்பை உண்டாக்குவது. இயேசு மூட்டின நெருப்பினுடைய அடையாளம் என்ன? ஆதி அன்புக்குள்ளே அந்த நெருப்பு வழி நடத்துகிறது. ஆதி அன்புக்கு நேராய் நீ வருவாயாக. உலகத்தினுடைய எந்த மேன்மையை பார்த்து நீ போய்விட வேண்டாம். உலகத்தின் ஆஸ்திகளும் உலகத்தின் செல்வங்களும் உன் கண்களை மறைத்து விடாதபடி கர்த்தர் உனக்காக நெருப்பை மூட்டி வைத்திருக்கிற அந்த பொரித்த மீனையும் அப்பத்தையும் கர்த்தர் உனக்கு கொடுக்க ஆயத்தமாக இருக்கிறாரே, அந்த விலையேறப்பட்ட ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக நீ மனம் கசந்து வருவாயாக. ஆதி அன்புக்கு திரும்புவாயாக. தேவனுடைய ஊழியத்துக்கு உதவியாயிருப்பாயாக. சபையை தாங்குவாயாக. நீ உன் குடும்பம் உன் பிள்ளைகளும் ஊழியத்துக்கு உதவியாக இருப்பீர்களாக. ஆசாரியனுடைய கரங்களை தாங்கும்படி வந்து நிற்பீர்களாக. இயேசு மூட்டின அக்கினி ஆதி அன்புக்கு வழி நடத்தினது. ஐந்தாவதாக ஆவியானவர் மூட்டின அக்கினி. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 3வது 4வது வசனம். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 3, 4. பரிசுத்த ஆவியினால் உண்டாக்கப்படுகிற அக்கினி. பரிசுத்த ஆவியினுடைய அக்கினி ஊற்றப்பட்ட போது பேதுரு ஒரு அக்கினியாக மாறுகிறான். மூவாயிரம் பேர்கள் ரட்சிக்கப்படுகிறார்கள். அக்கினியிலே நடக்கிற ஊழியக்காரன் நிமித்தமாக கர்த்தர் மகா பெரிய ரட்சிப்பை உண்டாக்குவார். ஒவ்வொரு கூட்டத்தின் முடிவிலையும் ஒவ்வொரு ஆராதனையின் முடிவிலையும் ஜனங்கள் தேவன் பக்கமாக திருப்பப்பட்டிருப்பார்கள். ஒரு பெரிய ரட்சிப்பை அக்கினியின் நடுவில் தேவன் செய்வார். சபையில் ரட்சிக்கப்பட்டவங்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே கொண்டு வந்து சேர்த்து கொண்டே இருப்பார். ஒரு பட்டணமோ ஒரு கிராமமோ அக்கினியினால் நடத்தப்படுமானால், அக்கினியின் அபிஷேகத்தினால் அவைகள் மூடிக்கொள்ளப்படுமானால் கர்த்தர் அநேகரை ரட்சித்து சபைக்கு கொண்டு வருவார். பரிசுத்த ஆவியானவர் மூட்டின அக்கினியிலே பேதுரு அந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டதுனால அவன் அக்கினியாக மாறினான். பரிசுத்த ஆவியானவர் ஒரு மனிதரை அக்கினியாக மாற்றுகிறார். மூவாயிரம் பேர்கள் ஒரே செய்தி, ஒரே பிரசங்கத்தில் 3000 பேர்கள் ரட்சிக்கப்பட்டார்கள். அக்கினியாய் கொடுக்கப்படுகிற அந்த செய்தியில் கண்டிப்பாகவே தேவன் ஒரு பெரிய ரட்சிப்பை வெளிப்படுத்துவார். 40 வயது தக்க சப்பானி அவன் எழுந்து நடக்கிறதை நாம் பார்க்கிறோம். பேதுருவின் காலத்தில் வாழ்ந்த சப்பானி இயேசுவின் காலத்தில் இருந்தவன். ஆனால் பேதுரு பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகத்தை அவன் பெற்றுக்கொண்ட போது 40 வருடமாக நடக்க முடியாத சப்பானியை எழுந்து நடக்கும்படியாக அவன் செய்கிறான். அக்கினிமயமான ஊழியங்கள் முடவர்களை நடக்க பண்ணுகிறது. வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, அவன் எழுந்து நட என்று சொன்னபோது அவன் துள்ளி குதித்து அவன் நடந்ததை நாம் பார்க்கிறோம். சுவிசேஷத்தில் தப்பித்தவர்கள் பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகத்தினாலே அங்கே தொடப்படுகிறார்கள். பேதுரு செய்த அக்கினிமயமான ஊழியத்துக்கு நடுவில் அநேகர் பிரமித்து நின்றார்கள். சபையை தேவன் பரிசுத்தப்படுத்தினார். அக்கினிமயமாய் செய்யப்படுகிற ஊழியம் பிரமிப்பான ஊழியமாக இருக்கும். ஆராதனை பிரமிப்பாக இருக்கும். சபைக்கு நடுவில் அக்கினிமயமாய் கர்த்தர் உலாவுவார். ஆனால்
சபை பிரமிக்கத்தக்கபடியாக அதுக்கு வெளிப்படும். கர்த்தர் சபையை பரிசுத்தப்படுத்திக் கொண்டே இருப்பார். அனனியாவும் சப்பீரார்களும் அங்கே அக்னிமயமான சபையிலே அவர்கள் மரித்து போவார்கள். மனம் திரும்பாமல் ஒருவரும் சபைக்கு வர முடியாது. அக்னியின் அபிஷேகத்தினாலே தச்சுரூபமாக தேவன் பேசுகிறாரு. அனனியாவும் சப்பீராலும் ஆண்டவருக்காக காணிக்கை கொடுக்குற விஷயத்திலே அவங்க பொய் சொன்னதுனால, நீ பரிசுத்த ஆவியிடத்திலே பொய் சொன்னாய் என்று சொன்னபோது அங்கே விழுந்தவர்கள் மரித்து போனார்கள். கடைசி காலத்தில் பரிசுத்த ஆவியினால் நடத்தப்படுகிற, அக்னியினால் நடத்தப்படுகிற சபைகள் இப்படித்தான் தன்னை வெளிப்படுத்தி கொண்டே இருக்கும். பேதுரு யூத மத தலைவர்களுக்கு முன்பாக பிரசங்கம் பண்ணுகிறான். நீங்கள் சிலுவையில் அடைத்த இயேசுவை தேவன் இன்றைக்கு உயிரோடு எழுப்பினார், நாங்களே அதற்கு சாட்சி என்று பேதுரு சொல்கிறார். அவருடைய நிழல் பட்டு வியாதிகள் சுகமாகிறது. கைகளை வைத்த போது அபிஷேகம் வருகிறது. மரித்த துர்க்காடை ஒரு உயிரோடு எழுப்புகிறான். கொர்நேலியு வீட்டில் பிரசங்கம் பண்ணும்போது வீட்டார் அனைவரும் பரிசுத்தாவிலே நிரப்பப்படுகிறார்கள். கர்த்தர் சொல்கிறாரு, இந்த அக்கினியை போட வந்தேன், இப்பொழுதே பற்றி எறிய வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறாரே. நீ கட்டப்பட்டிருப்பது தெய்வ சித்தம் அல்ல. இன்றைக்கு இந்த 5 விதமான அக்கினியை கேட்குற நீ உன் வாழ்க்கையிலே கட்டப்பட்டு கிடப்பாயானால், பரிசுத்த ஆவியானவர் மூட்டின அக்கினிக்கு முன்பாக வந்து நிற்கும் பொழுது தேவன் உன்னை கொண்டு பலத்த காரியங்களை சபையிலே செய்வாரே, தீர்க்கதரிசியாக மாற்றுவாரே. அக்கினி நடுவிலே உலாவின தேவன் சபைக்கு நடுவிலே அக்கினியாய் உலாவாரே. மரித்த அநேக துர்க்காக்கள் உயிரோடு எழும்புவார்களே. கொர்நேலியு வீடு ரட்சிக்கப்பட்ட பிரகாரமாய் அநேகருடைய வீடு குடும்ப குடும்பமாய் ரட்சிக்கப்பட்டு சபைக்கு வருமே. இன்றைக்கு நீ எங்கே இருக்கிறாய்? கர்த்தர் சொல்கிறாரு, நான் அக்கினியை போட வந்தேன், இப்பொழுதே நான் பற்றி எரிய வேண்டும் என்று விரும்புகிறேன். நான் இருக்கிறேன் ஆண்டவரே, உடைய அக்கினி என் மேல் ஊற்றுவீராக. நான் எழுந்து பிரகாசிக்கும்படியாக, சபைக்காக, தேசத்திற்காக, பட்டணத்திற்காக எழும்பி பிரகாசிக்கும்படியாக நான் வந்து நிற்கிறேன். குடும்பமாக வந்து நிற்கிறோம். அன்றைக்கு ஊட்டப்பட்ட அதே அபிஷேகம் அக்கினி எங்கள் மேலேயும் எங்கள் குடும்பத்தின் மேலேயும் ஊற்றப்படுவதாக என்று நீ கேட்பாயாகில், இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமையிலே ஆராதனை முடிந்து போகிறதுக்கு முன்பாக ஒரு பெரிய அபிஷேகம் உன்னை மூடுவதை நீ பார்ப்பாய். உன் கண்கள் அதை காணும். எல்லா பிரச்சனையும் அக்கினியிலே தூக்கி போடுங்கள். 5 விதமான அக்கினி. முதலாவது அக்கினி என்ன? நாமளே அக்கினியை மூட்டக்கூடாது. 2வது பிசாசனுடைய போலியான அக்கினி. 3வது நம்மை சுற்றி இருக்கிறவர்கள் நமக்கு வைக்கிற அக்கினி. 4வது இயேசு மூட்டின அக்கினி. 5வது பரிசுத்த ஆவியானவர் மூட்டின அக்கினி. உன் கரங்களை உயர்த்தி இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தைக்கு உன்னை ஒப்புக் கொடுப்பாயாக. தயவுசெய்து நாம் யாவரும் எழும்பி நிற்போம். உடைய கண்களை மூடிக்கொள்ளுங்கள். உடைய கரங்களை பல்விடத்துக்கு நேராய் உயர்த்தி இன்னைக்கு ஆராதனைக்கு வந்து தேவ சமூகத்தை நோக்கி பார்க்கிற உங்கள் மேல் தேவன் பிரசன்னமாகி இருப்பாராக. அக்கினிமயமான தேவன் இந்த காலவெளியில் சபைக்கு மத்தியிலே உலாவிக் கொண்டிருக்கிறார். கர்த்தரோடு பேசுவாராக. அக்கினியை போட வந்தேன், அது இப்பொழுதே பற்றி எரிய வேண்டும் என்று விரும்புகிறேன் என்று சொன்ன கர்த்தர் இந்த காலவெளியில் அதே அக்கினியை உண்மையில் போடுவாராக. அவருடைய அபிஷேகம் உன்னை நிரப்புவதாக. உலக சிநேகத்தை விட்டும் ஆதி அன்புக்கு நேராய் பரிசுத்த ஆவியானவர் உன்னை வழிநடத்துவாராக. நீயே உனக்காக ஒரு அக்கினியை மூட்டாமல் கர்த்தரே உனக்காக ஒரு காரியத்தை செய்யும்படியாய் கர்த்தரை சார்ந்து கொள்வாயாக.
தேவன் அசைபாடி கொண்டிருக்கிறார். சபை முழுவதும் தெய்வ மகிமை நான் நிரம்பி இருக்கிறதை நான் உணர்கிறேன். உடைய சிங்காசனம் வெளிப்படுவதாக. கர்த்தருடைய மகிமையான கரங்கள் ஒவ்வொருவரை நிரப்புவதாக. சிறு குழந்தைகளை ஆயத்தமாக்கி வைத்திருங்கள். பிள்ளைகள் மேல் தேவனுடைய அபிஷேகம் இறங்கி வரட்டும். ஆராதனைக்கு அழைத்து கொண்டு வந்திருக்கிற உங்கள் பிள்ளைகள் மேல் தேவனுடைய கரம் இறங்கி வருவதை நீங்கள் உணர்வீர்களாக. அந்நியர்கள் வந்து உங்களுடைய பிள்ளைகளை உலக பிரகாரமாய் அழைத்து கொண்டு போகாதபடி, அந்நியர்கள் அக்கினியை மூட்டிவிடாதபடி பிள்ளைகள் பாதுகாக்கப்படுவார்களாக. நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாக இருக்கும். அத்தனைகள் எல்லாவற்றிலிருந்து உன்னை விடுவிப்பார். உன் எலும்புகளெல்லாம் தேவன் பாதுகாப்பாராக. கர்த்தருடைய ஆசீர்வதிப்பாராக. நித்திய மகிழ்ச்சியும் சமாதானம் சந்தோஷமும் உன் சிரசின் மேல் தங்கி இருப்பதாக. ஆமென். கர்த்தர் அப்படியே செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென். 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 என்னை தேற்றும் கீதமா